சார், விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். இருந்தாலும் ஜோதிடத்தை நம்புறாரு. எல்லா மத கோவில்களுக்கும் போறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வந்து ஏற்கனவே நம்ம தமிழக மக்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவர் கிறிஸ்தவ மதங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாகூர் தர்காவுக்கு போகிற இந்துக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அன்னை வேளாங்கண்ணி கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போகக்கூடிய இந்துக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் இந்துக்கள்லாம் இதோட தான் போகிறாங்க. இன்னும் சில பகுதிகள்லாம் சந்தனக்கூடுங்கிறத நடத்துகிறப்ப இந்துக்கள் சீர் செஞ்சு நடத்துகிறதும் இருக்குது. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ரம்ஜான் பண்டிகைக்கு இந்துக்களுக்கு அவங்க அந்த பிரியாணிங்கிற உணவை கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிற முஸ்லீம்கள் இன்னும் இருக்காங்க, பல கிராமங்களில் இருக்காங்க. கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். கிறிஸ்தவர்களும் மக்கள்கிட்ட இந்துக்கள்ங்கிற வேறுபடுத்தலாம் அது எங்கேயும் கிடையாதுங்க. மதம் என்பது அவர்கள் வழிபாட்டுக்கும் அவர்கள் மனதை செம்மைப்படுத்துவதற்கு மட்டும்தானே ஒழிய இந்த மதத்தினர் இந்த மத கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் அல்ல, அந்த மதத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பது அல்ல. அந்த வகையில் திரு விஜய் அவர்கள் தன்னை வந்து ஒரு ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறதுல என்றைக்குமே தயங்கினதே கிடையாது. தமிழகத்தை ஆண்டதிலேயே ஜெயலலிதா அம்மா தன்னை மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, தெய்வ பக்தி உள்ளவருங்கிறத காட்டிக்கிட்டதை தயங்கினதே கிடையாது. அதே போல் இவரும் இருக்கிறார். ஒரு கிறிஸ்துவராக இருந்து அவர் தமிழக கோயில்களுக்கு திருச்செந்தூர் போகிறாரு, சாய்பாபா போய் வணங்குறாரு. இந்த மாதிரி கோயில்களை வணங்குறப்ப தான் ஒரு மதச்சார்பற்றவர், எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் என்பதை தன்னுடைய செயல்களால் அவர் நிரூபிக்கிறார். இது அவருடைய ஒரு மனம், அவருடைய கொள்கை இருக்கலாம். ஆனால் ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை. ஏன் நீங்கள் ஜாதகத்தை நம்புறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கவே முடியாது யாரும். அவருக்கு அந்த கலை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த ஜாதகத்தில் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் வழிகாட்டில் கூட அவர் செயல்படலாம். அதை ஒன்றும் நம்ம குற்றம்னு எடுத்துக்க முடியாதுங்க. ஒரு ஜாதகத்தை நம்புறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு கோயில்களில் இருந்து இன்னொரு கோயிலில் போய் வழிபடுறது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை. அவர் போய் எல்லா மக்களுக்கும் பொதுவானவராக வந்ததுனால நான் எல்லா கடவுளையும் வணங்குங்கிறத தன்னுடைய செயல்களில் நிரூபிக்கிறார். இதற்காக நீங்கள் பாராட்ட வேணும் அவரை உண்மையிலே நீங்கள் எல்லாம் பாராட்டணும். அதே மாதிரி அவருடைய குடும்ப வாழ்க்கையை தவறாக தனிப்பட்ட முறையில் எல்லாம் சித்தரிக்கிறாங்க. ஒரு பொது வாழ்க்கை வரவனுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒரு கோயிலில் குருக்கள் இப்போ சாமிக்கு தினம் பூஜை பண்ணுறாரு, அவருக்கு தனிப்பட்ட முறையில் நோய் வர்றது இல்லையா? அவர் தனிப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறது இல்லையா? ஜோதிடர்களாக எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையுமே இல்லையா? நாங்கள்லாம் அடுத்தவங்க எதிர்காலத்தை சொல்கிறோமே, எங்கள் எதிர்காலத்தை எங்களால் முழுமையாக கணிச்சிக்க முடியுதா? இல்லை எங்களுக்கு வர பிரச்சனையை தடுத்துக்க முடியுதா? அப்போ அந்த ஜோதிட கலை, அதை ஜோதிடத்தை அவர் நம்புறாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதை யாரும் கேள்வி கேட்க கூடவே கூடாது, கேள்வியும் கேட்க முடியாது. அதே மாதிரி மற்ற மத கோயில்களுக்கு போகிறதும் அவர் தான் ஒரு அரசியலில் பொதுவானவர். இப்போ அவர் தமிழக மக்களுக்கு பொதுவானவர். அப்போ அவர் தான் எல்லாத்தையும் நான் ஆதரிப்பேன், எல்லா கோயில்களையும் வணங்குங்கிறதுல நிச்சயமாக தவறு கிடையாது. அது வரவேற்கத்தக்க விஷயந்தான் நான் பார்க்குறேன்.